ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்களோட குலதெய்வ கோயில், அதாவது ஈரோடு பவானியில் இருக்க எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு வியூ இது. ஸோ பசங்களாம் அங்கே ஓடிட்டுருக்காங்க, ஆற்றுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம கோயிலை பார்க்கலாமா? ஆக்சுவலாக எல்லாருக்குமே குலதெய்வம் கோயிலுக்கு போனால் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாலே கண்டிப்பாக ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஹிந்துஸ்க்குன்னு இல்லை, முஸ்லீம்க்கும் அல்லா கோயிலுக்கு போகும்போதோ, இல்லை ஜீசஸ் கும்பிட போகும்போதோ, முருகரை கும்பிட போகும்போதோ எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுக்காக தான் வருவோம் இல்லையா? என்ன ஸ்பெஷல்னால் பேச்சி பெரியாண்டவர் தான் நம்ம கோயில் குலதெய்வம். என்ன ஸ்பெஷல்னால் இங்கே அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜைகள்லாம் நடக்கும். பட் அந்த டைமில் நம்மளால் வர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எப்போவுமே வீக்லி சண்டே தவறாமல் வந்து நம்ம குருநாதர்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இங்கேருந்து கீழே போனால் ஆறுக்கு போய் மீனுக்கு வந்து பொரியெல்லாம் போட்டுட்டு வருவோம். நிறைய மீன்லாம் கொசுன்னு வந்து சாப்பிடும். இது பெரியாண்டச்சி. நல்லா இந்த மாதிரி டைமில் சண்டேஸ் வரும்போது அதிகம் கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பசங்க விளையாடிட்டு அவனுங்க ஜாலியாகிடுவானுங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்தால் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பானுங்க. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நினச்சதெல்லாம் நடக்கணும். இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியை வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாமிக்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. வாங்க நம்ம ஆற்றுக்கு போகலாமா? ஸோ ஆற்றுல இருக்க மீனெல்லாம் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படா வந்து பொறி போடுவாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேபி நிறைய பேர் துணி துவைச்சிட்ருப்பாங்க. அப்படி இருந்தால் என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. செல்லக்குட்டீஸ்லாம் அங்கே அவங்க அப்பா கூட விளையாடிட்டு முன்னாடி ஓடிடுச்சுங்க. ஆற்றுக்கு போகிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போகலாம். இது ஃபுல்லாக ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். ஸோ கிராமம் மாதிரி இருக்கனால வந்தால் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் வர்றதுக்கே. அந்த எப்படி சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரி சவுண்டு அதெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக அப்படியே அமைதியான ஒரு இது கிடைக்கும். ஜுஹேத் ஹாய் சொல்லு. ஹாய். அவர் போயிட்டுருக்கார், ஆற்றுக்கு கிளம்பிட்டார். ஷர்விக் ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லு ஷர்வி. ஹாய் சொல்லு. ஹாய். ஆற்றுக்கு போகலாமா? நம்ம ஆற்றுக்கு போகிற வழி. ஜூஹித் முன்னாடி போயிட்டுருக்கார். வீக்லி வந்து ஜூஹித் ஸ்லோவாக போ. வீக்லி வரனால அவருக்கு வழியெல்லாம் அத்துப்படி. அவரே போய் போட்டுட்டு அவரே தனியாக போட்டுட்டு வந்துடுவார். பொரியெல்லாம் போட்டு அந்தளவுக்கு பழகிட்டார். ஜூஹித் எங்கே பாரு. ஹாய் சொல்லு. ஹாய். எப்படி இருக்கீங்க எல்லாம்? கேளு. எப்படி இருக்கீங்க வழியில் பிடிச்சி போ. போடு பொறி போடு. மீன் போடு. மீன் வந்துருச்சு பாரு. போட்ட உடனே நிறைய மீன் வருது. நிறைய மீன் வருதுடா. குட்டி மீனாக இருக்கனால உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு தெரில. பட் ஆனால் நிறைய கொச மீன் வந்து சாப்பிடுதா சொல்லு. ஃபிஷ்ஷு பொரி சாப்பிடுதுன்னு சொல்லி வாங்க நீங்களும் பார்க்கலாம். சரி பாய் சொல்லிடு எல்லாருக்கும். பாய் சொல்லிடு பாய் சொல்லிடு. சொல்ல மாட்டேங்கிறான் அவன். ரொம்ப மீனுக்கு பொரி போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போட்டுட்ருக்கான். ஸோ பாய்.